காந்தூர்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி காஷ்மீர் ஓகேங்களா. ஏன்னா எல்லா வெரைட்டி செடிகளும் எல்லா இந்த பழ வர்க்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காய்ச்சிட்டு இருக்கு. எல்லா டைமே நல்ல கூலிங், எல்லா ஃபுல் டைம் மார்ச் ஏப்ரல் மே இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா பக்கா கூலிங்கா இருங்க. பகல்ல வெயிலா இருந்தாலும் நைட்டு கேம்ப் ஃபயர் போடுறதுக்கான அந்த ஒரு கூலிங் கண்டிப்பா இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஸ்ரீகிரி கோட்டேஜ், விந்தகிரி கோட்டேஜ் ஓகேங்களா. விந்தகிரி ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. தேங்க்யூ காந்தலூர் மலையூர். பை 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 பை. வரத்து வரமா. Hi guys, welcome back to our channel. Guys, today ride end of the day. ஸோ எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்கோம். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டோட ஒன் ஆஃப் த ஓனர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டுக்குவோம் இந்த பில்டிங்கோட ரெண்ட்டு அதெல்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவர்கிட்ட கேட்டுருவோம் என்ன இதுன்ட்டு. அவங்க டேரெக்டாக அவர்கிட்ட ரிவ்யூ பண்ணிடுவோம். இது மேலே ஒரு பெட்ரூமு, கீழே ஒரு பெட்ரூமு, ரெண்டு அட்டாச் பாத்ரூமு, அது இல்லாமல் கீழே ஒரு ஹால் இருக்குது. இந்த வியூ தாங்க இதில் ஹைலைட்டு. இந்த ரெசார்ட்டில் அவ்வளோ சூப்பர் ஸ்பாட்டாக இருக்கும். இந்த வியூ பார்த்தீங்கன்னா நைட்டு அதாவது மார்ச் ஏப்ரல் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்கார்ந்தாலே நல்ல கூலிங்காக இருக்கும். கீழே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும். மிஸ்ட் எனி டைம் இல்லைங்க, ஆனா இருந்தாலும் கூலிங் நல்ல கூலிங்கா இருக்கும். மிஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இங்க தொடர்ந்து உட்கார முடியாது. மிஸ்ட் ஃபுல்லாவே வீட்டுக்குள்ள தான் வரும். நல்லா இருக்கும். கைஸ், இவர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர். நம்ம டேரெக்டாக அவர்கிட்ட ரிவ்யூ பண்ணிடுவோம். என்னென்ன இது ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க, இந்த ரெசார்ட் பற்றி டேரெக்டாக அவர்கிட்ட ரிவ்யூ பண்ணிடலாம். அண்ணா சொல்லுங்கள். ஹாய் ப்ரோ, வணக்கங்க. வணக்கம் சார். அது காந்தலூர்னு சொல்லுவோம் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்து பேருங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு வரும்போது உடுமல்பேட்டு இந்த மாரியூர் வந்து காந்தலூர் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஏரியா, ஒரு 15 கிலோமீட்டர். காந்தூர்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காஷ்மீர் ஓகேங்களா. ஏன்னா எல்லா வெரைட்டி செடிகளும் எல்லா இந்த பழ வர்க்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டு இருக்கு. எல்லா டைமே நல்ல கூலிங், எல்லா ஃபுல் டைம் மார்ச் ஏப்ரல் மே இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நல்லா பக்கா கூலிங்கா இருங்க. பகல்ல வெயிலா இருந்தாலும் நைட்டு கேம்ப் ஃபயர் போடுறதுக்கான அந்த ஒரு கூலிங் கண்டிப்பா இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிரி கோட்டேஜ், விந்தகிரி கோட்டேஜ் ஓகேங்களா. விந்தகிரி ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இங்கோட ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டில நம்ம செய்யறது, நம்ம வந்து வர கெஸ்ட்டுக்குள்ள ஃபெசிலிட்டி எல்லாம் செய்யறது பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாளைக்கு ஃபுல் டே பாத்தீங்கன்னா ஜீப் சவாரிங்க. ஆல்ரெடி ஜீப் சவாரி பாத்தீங்கன்னா அதாவது வியூ பாயிண்ட்டுங்க, ஸ்ட்ராபெரி கார்டன், ஃப்ரூட்ஸ் கார்டன், அரும்புலி ஃபால்ஸ், வியூ பாயிண்ட், ஒரு நிலக்குடை வியூ பாயிண்ட், சுகர் கேன் ஃபேக்டரி, ஆனக்கோட்டப்பாறை பார்க், முருகன்மலை ஹில்ஸ், சாண்டல்சர் ஏரியா, எரச்சல் பாறை, 10 பாயிண்ட். ஒன் டே ஃபுல் பாத்தீங்கன்னா ஜீப் சவாரி ஓகேங்களா. இதெல்லாம் வந்து வித்தின் ஒன் டேல கவர் பண்ண முடியும். ஒன் டே ஃபுல் ஒன் டேங்க சார். காலைல 6 மணிக்கு மேல எந்த டைம் வேணா போலாங்க. சாயங்காலம் ஒரு 7 மணி வரைக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நைட் சவாரி ஆயிரும். அப்ப ஃபுல் பேக்கேஜிங்க. சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் இங்கே டோர் டெலிவரி ஓகேங்களா. காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இங்கே டோர் டெலிவரி, மதியம் லஞ்ச் அது மாதிரி, நைட்டு டின்னர் எல்லாமே நம்ம இங்க என்ன கிடைக்காதோ என்ன அவைலபிளோ எல்லா பக்காவா எங்க வீட்டுக்கே நம்ம கொண்டு வந்து கொடுத்துரும். செல்ஃப் குக்கிங் அது மாதிரி அவங்க செல்ஃப் குக்கிங், சொந்தமா செல்ஃப் குக்கிங் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி, பாத்திரங்கள், அடுப்பு எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த 2 பில்டிங் இருக்குல்ல, அந்த 2 பில்டிங்ல எத்தனை பேர் சஃபிஷியண்டா தங்கலாம் சொல்லுங்க சார். இப்போ ரன்னிங் பாத்தீங்கன்னா 2 கோட்டேஜ்ங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இப்ப நம்ம நிக்கிற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு டைனிங், ஃப்ரண்ட் செட் பேக் செட் டைனிங் செட், ஒரு பெட்ரூம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஓப்பன் டெரஸ் பெட்ரூம், இந்த சிட் அவுட் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேமிலி பாருங்க. அந்த சைடுல 2 ரூம்ஸ் கூட இருக்கு. அதே சேம் ஓகேங்களா. அது ரூம்ஸ் ஓகே. சேம் செட்டப் இதே மாதிரி பில்டிங் தான். கண்டிப்பா என்ன அதுல ஹால் இருக்காது, இதுல ஹால் இருக்கு. ஆமா ஓகே. ஆனா சேம் வியூ இந்த பக்கம் இந்த சிட் அவுட்ல சேம் வியூ தான். ஒரு 4 ஃபேமிலிங்க, 4 ஃபேமிலி ஸ்டே பண்ணலாம். டார்மெட்ரியா பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் ஸ்டே பண்ணலாங்க. பின்ன பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி 2 கோட்டாஜ் கூட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓபன் பண்ணிடுவோம். அப்ப தான் இருக்கு. வேற மட் ஹவுஸ் இருக்கு ஓகேங்களா. மட் ஹவுஸ் எங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அங்க செஞ்சுட்டு இருக்கு சார். இந்த காட்டேஜ் கப்பிள்ஸுக்காக இந்த 2 காட்டேஜ். ஆமா சார், ஆமா. இது வந்து கப்பிள் ஸ்டே, அதாவது 4 ஒரு கோட்டேஜ்ல பாத்தீங்கன்னா 2 கப்பிள் ஸ்டே ஓகேங்களா. ஒரு பெட்ரூம் அட்டாச்சு ஓகேங்களா. அட்டாச்சு பாத்ரூம் அந்த அது மாதிரி 4 சேம் அதே தான். ஆமா சார். இங்க ஒரு மட் ஹவுஸ் அங்க பிளானிங் ஆல்ரெடி ரீட்டெயிலிங் வரலாம். ஆமா ஆமா அது செஞ்சுட்டு இருக்கோம். மட் ஹவுஸ் டென்ட் ஃப்ளோர் பிளான்ல இருக்கு. டென்ட் ஸ்டேவா, டென்ட் பிளான் எல்லாம் இருக்குங்க. கண்டிப்பா பண்ணீங்க நல்ல ஒரு ரீச். கண்டிப்பா வியூ பாயிண்ட் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா அப்படியே மெதுவா அப்படியே ரன் பண்ண தொடங்குது சார். மட் ஹவுஸ், டென்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு கெஸ்ட்டுக்குள்ள என்ன அவங்க பிளானிங் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிஞ்சு கண்டிப்பா செய்யலாம், செஞ்சு விட்டுருவோம். ரூமோட ரெண்ட்லாம் சார் ரெண்ட் ரொம்ப லோ பிரைஸ் தான் ஓகேங்களா. ஒரு ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரூம்ஸ் ஒரு 2500 2500ங்கிற அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் பிக்சர் ரேட்லாம் கிடையாது. நம்ம ஒரு நார்மல் ஒரு அனுசரிச்சு எல்லாம் கொடுக்கறதா ஓகேங்களா. அதாவது ஒரு 2 பேர் ஒரு கபிள்ஸ் ஸ்டே தான். ஒரு கபிள் ஸ்டே 2500 கொடுத்துட்டு இருக்கோம். பிக்சர் ரேட்லாம் கிடையாது. நம்ம ஒரு நார்மல் ரேட்ல அனுசரிச்சு கொடுக்கறோம். ஒரு கபிள் ஸ்டே தான் 2500. இதே வந்து நம்மள மாதிரி டோட்டல் டார்மெட்ரி இருக்கிறது கேட்டீங்கன்னா
அது ஒரு நியாயமான ரீதியில நம்ம செய்யறோம் ஓகேங்களா. இப்படிதான் பிக்சர்லாம் கிடையாது, நியாயமான ரீதியில நம்ம கண்டிப்பா செய்யறதா ஓகேங்களா. ஒரு கப்பல் ஸ்டே தான் 2500. கொஞ்சம் அதாவது ஒரு 5 பேர்லாம் பாத்தீங்கன்னா ரூம்ல எக்ஸ்ட்ரா பெட் எல்லாம் போட்டு தரையில தூங்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் நம்ம இது பண்றோம். சரி சரி சரிங்களா. இது அதே மாதிரி உங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். கண்டிப்பா சார், எனக்குள்ள நம்பர் இன்ட்ரஸ்டட் பர்சன் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சர்க்கிள்ல இருந்து வரவங்க இது பெஸ்டா கண்டிப்பா கண்டிப்பா 3 நம்பர் இருக்கு. அந்த 3 நம்பர்ல எந்த நம்பரை சூஸ் பண்ணுங்க, கூப்பிடுங்க. நல்ல நியாயமான ரேட்ல நல்ல பக்காவா ஃபுட் இங்க கிடைக்கிற அவைலபிள் ஃபுட் எல்லாமே கண்டிப்பா நம்ம போட்டு கொடுப்போம். கேம்ப் வித் மியூசிக் எல்லாமே செய்யறதா ஓகேங்களா. நல்லா சேஃப், நல்லா இது பாத்தீங்கன்னா ஒரு கார்டு ஒரு வேற டிஸ்டன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். அந்த 2 நாள் வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம். சரி சார், அதனால தான் டைரக்டா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிரலாம். கண்டிப்பா கண்டிப்பா நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கண்டிப்பா வரவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்ஸ். ஆனா உங்க நேம் மட்டும் சொல்லிருங்க. என் பேருங்க சூரியசாருங்க. என் பேர் செந்தில் குமாருங்க. இங்கதான் எனக்கு நேட்டிவிட்டி பிளஸ் எல்லாம் இங்கதான். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இங்கிருந்து காந்தலூர் ஒரு 6 கிலோமீட்டருங்க. எனக்கு வீடு 2 கிலோமீட்டர் தான். அங்கதான் வீடு. செந்தில் குமார் பேரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க எல்லாமே நம்ம கூட இருக்காங்க. ஃபுட் அண்ட் டெலிவரி, கேம்ப் பேரு, ஜீப் சவாரி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நல்ல செக்யூரிட்டி, அதாவது ஃபுல் செக்யூரிட்டி. பயப்பட தேவையில்லை. பிரைவசி, ஆமா ஃபுல் செக்யூரிட்டி. அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சேஃபா போய் திரும்பி நல்ல ஒரு வியூ இருக்கும். அதான் நம்ம மெயின் பாயிண்ட் ஓகேங்களா. அது கண்டிப்பா அதுக்கு உத்தரவாதம் நம்ம ஓகேங்களா. ரொம்ப நன்றி. வந்தா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கூப்பிடுங்க. நம்ம கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நன்றி சார், நன்றி. தேங்க்ஸ். கைஸ் அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். டேரெக்டாக ரிட்டன் வீட்டுக்கு தான். ஏன்னா நேற்றே மேக்ஸிமம் ஸ்பாட்லாம் கவர் பண்ணிட்டோம். மழை வேறு பயங்கர மழை கண்டினியூஸாக அடிச்சிட்ருக்கு. ஸோ ரிட்டன் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லாரும் கீழே வெயிட் பண்ணுறாங்க. தண்ணியில் வேறு வலிக்கி வேறு விடுங்க, பார்த்து தான் போகணும். நம்ம ப்ராப்பர்ட்டி ஓனர் இருக்கார் இல்லைங்க, நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ப்ராப்பர்ட்டி ஓனர், அவரோட சன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் கைட் பண்ணியிருப்பார் ஃபால்ஸுக்கு போகிறப்ப. நேற்று உண்மையை சொல்லணும்னா நல்ல எஃபோர்ட் போட்டாங்க எங்களுக்காக. நேற்று எங்களுக்காக மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறையா ஒர்க் இருந்திருக்கும். இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எங்களை வந்து ஃபுல் கைட் பண்ணாங்க. பாவம் மழையில் நாங்கள் கூட எல்லாமே ரெயின் லேயர்லாம் வச்சுருந்தோம். அந்த பசங்க ரெயின் லேயர் இல்லை எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணானுங்க. பாவம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்ம டீம்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா ரைடில் எந்த ஒரு அந்தளவுக்கு சொதப்பல் இல்லை. எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக ஓட்டுறாங்க, சூப்பராக ஓட்டுறாங்க. டீம் செட் ஆயிடுச்சு. இனிமேல் கன்சிஸ்டன்சியாக நம்ம அப்பப்போ ஒரு ரைட் பண்ணிட வேண்டியதான். டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணி வைக்க வேண்டியதான். எல்லாருமே சூப்பராக ஓட்டுறாங்க. ஜெனியூனாக ஒரு லைனப் பண்ணி கரெக்டாக இண்டிகேஷன்ஸ்லாம் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ண வேண்டியதான் நம்ம டீமை. கைஸ் அன்றைக்கி நம்ம நைட்டு வந்ததால இந்த இடம்லாம் கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இப்போ கவர் பண்ணிடுவோம். இந்த சினரிஸ்லாம் அப்போ நம்ம கவர் பண்ணியிருக்க மாட்டோம் நைட்டு வந்ததுனால. செமையாக இருக்குது பாருங்கள். நிறைய பாறையாக இருக்குது, பெரிய மலை. அந்த மலையை குடஞ்சி தான் அந்த ரோடெல்லாம் போட்டிருக்காங்க போல். மொத்தம் 9 ஹேர்பின் பெண்டு. எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸ் தாங்க. காந்தலூர் மறையூரில் ஃபால்ஸு மழை, பயங்கர மழை. மான்சூன் ரேடு தான் நமக்கு. நேற்றும் ஃபுல்லாக நனைஞ்சோம், போகிறப்பே ஃபுல்லாக விட்டாயிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம் கீழே இறங்குறப்போ வச்சும் அனிமல் எதுவும் ஸ்பாட் பண்ணுவோமான்ட்டு. தேங்க்யூ காந்தலூர் மலையூர். பாய் 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 பாய். வரத்து வரமா. சூப்பர் ஸ்பாட்டுங்க. தண்ணி வெள்ளமாக அடிச்சு சொல்கிறது. இங்கே பாருங்க எப்படி கொட்டுது பாருங்க, வெள்ளம் வர மாதிரி கொட்டுதுங்க. அப்பா செம்ம மழைங்க. ஆனால் கேரளாவில் இங்கே பாருங்க. சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்துட்டோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுலேருந்து 2 செக் போஸ்ட் 3 செக் போஸ்ட் நினைக்கிறேன். அது வரைக்கும் சின்னார் வைல்ட் லைஃபு, அதுக்கு அடுத்து ஆனமலை. ட்ரீ ஹவுஸ்லாம் இருக்குது பாருங்கள். மிஸ்டி ரேஞ்ச் ரெசார்ட்ஸ், நிறைய ரெசார்ட் இருக்குது. வாவ், கிளைமேட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடுமலைப்பேட்டைக்கு இன்னும் 43 கிலோமீட்டர் தான் இருக்குது. 69 பழனி. எல்லாருமே சொன்னது என்னன்னா, சின்னாரில் கண்டிப்பாக லக் இருந்தால் டைகரு எலிஃபெண்ட்லாம் பார்க்கலான்னாங்க. லக் மீன்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இயர்லியா இல்லையா நைட் டைமில் தான் மாட்டோம். இந்த டைமில் மழை பெய்கிற டைம்லாம் வெளியே வராது. பிளாக் பேந்தர்லாம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சீட்டா சின்னார் வைல்ட் லைஃப்பில் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நமக்கு பாருங்கள் எதையுமே ஒரு மான் கூட கண்ணில் பார்க்கல. வெரி பேட் லக். மற்றபடி எல்லாமே சிறப்பாக அமைஞ்சது நமக்கு. கிளைமேட்டாக இருக்கட்டும், ரெசார்ட்டாக இருக்கட்டும், ஸ்பாட்டை கவர் பண்ணது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு தான். மயில் பாருங்க, மயில் தான் சலிக்காமல் பார்த்துட்ருக்கோம். வரப்பையும் பார்த்தோம், போகிறப்பையும் பார்க்குறோம். நமக்காக ஒரு எலிஃபண்ட் ஸ்பாட்டு ஆனால் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் அதெல்லாம். கைஸ், அவர் பேட் லக் எந்த ஒரு அனிமல் ஸ்பாட்டும் பண்ண முடியல. போகிறப்பையும் சரி வரப்பையும் சரி எந்த ஒரு அனிமல் ஸ்பாட்டும் பண்ண முடியல. பைசன் பார்த்தோம், பைசன் ரொம்ப தூரத்தில் தான் பார்த்தோம். டைம் சரியில்லைங்க. டைம்னா அந்த மாதிரி மழை டைமில் கண்டிப்பாக வெளியே வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்புறம் ஏர்லியாக இல்லைன்னா நைட் டைமில் மட்டும் தான் அனிமல்ஸ் வெளியே வரும். அந்த டைமில் பார்த்தா தான். நம்ம பேட்டில் எதுவும் ஸ்பாட் பண்ண முடியல. ஓகேங்க, நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக வந்த ரூட்லேயே தான் போக போகிறோம். இதுக்கு மேலே கவர் பண்ணால் ஒன்றும் அந்தளவுக்கு சினரேஸ்லாம் இருக்காது. ஆஸ் யூஷுவல் ரோடு தான். வீடியோ இதை ரன் பண்ணிக்கலாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம ரைடெலாம் எப்படி இருந்துச்சு, இன்னும் இதை அப்டேட் பண்ணணுங்களா. நம்ம டீம் பார்த்திங்கன்னா இது வந்து புது டீம் தான். அடுத்த ரைடில் ப்ராப்பராக நேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனலாக ஃபார்ம் பண்ணிக்கலாம் டீமை. ஓகே கைஸ், வீடியோ இதோட ரன் பண்ணிக்கலாம். டாடா பாபாய், see you soon. நெக்ஸ்ட் ரைடில் பார்க்கலாம்.